ஐபிஎல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ஆக போகுது ஸ்பாட்டன்ஸ். பட் தான் தலைவன் அடித்த ஓவரடி என் கண்ணுக்குள்ளேயே நின்றுருக்கு. சரி தலைவனை மாதிரி நம்மளும் கிரவுண்டுக்கு போகிறோம், கிரிக்கெட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறேன். ஃப்ரெண்டு பாலை போட்டான், சுற்றுனேன், விக்கெட்டு. மச்சான் ட்ரையல்ஸ்ரா இருந்தேன். சரி பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு கிரவுண்டுக்கு ரான் இன்னொரு பாலை போட்டான், அதுலேயும் அவுட் ஆகிட்டேன். சரி வெளியே போனாங்க, மச்சான் ஒரே ஒரு பால்ரா, ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால முடியலன்னு. அவனு என்ன நினச்சி போட்டான்னு தெரில, போட்டு ஏன் பால் அடிச்சிட்டான். உன்னை பால் தாண்டா போட சொன்னேன், என்னடா பால் டேம்பரிங் பண்ணுறீங்க, இன்டிமேட் வேறு பண்ணி கலாய்ச்சாங்க ஸ்பாட்டன்ஸ். சரி இன்றைக்கி வர்ற ஆன்லைனில் ஒரு கேமை போட்டு நான் யார் எவ்வளோ பெரிய பிளேயருங்கிறத இந்த யூடியூப்பில் போட்டு உலகத்துக்கே காட்டுறேன்டா, ஏன்னா என்னோடய ஸ்பாட்டன்ஸுக்கு நிரூபிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேட்டிங் கொடுக்காதீங்கன்னா சொன்னால் பேட்டிங்கே கொடுக்குறாங்க ஸ்பாட்டன்ஸ். 6 பாலுக்கு 6 6 அடித்து தெறிக்க விட போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஃபார்மில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் விளாட்னேன், அதில் 6 பாலுக்கு 6 6 தான் ஸ்பாட்டன்ஸ் போச்சு. இதுவும் பாருங்கள் அதே மாதிரி போகுது. அங்கே நீங்கள் நாட்டாமல் போடுறா, தூக்கி அடித்தேன். என்னது கேட்சா, ஐயோ இங்கேயும் நான் டக்கா, ஐயோ என்னடா. சரி ஒரு ரன் அடித்தாலே வேணா, சரி அவன் எனக்கு தெரியும் பக்கத்துலேயே உருட்டிட்டு போட்டுருவான்னு நினைக்கிறேன். என்னால் விட்டு கொடுக்கக்கூடாது ஸ்பாட்டன்ஸ், ஓகேங்களா. கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காமல் போடணும். பாலை போடுவோம். எனக்கு தெரியும் பக்கத்துலேயே டொக்கு வைப்பான்னு நினைக்கிறேன். 4 அடிக்க ட்ரை பண்ண அவுட்டே. யார் கிட்டடா ஒழுங்கா பக்கத்தில் அடிச்சு ஓடுறான்னா நீடா 4 அடித்து முடிப்பியா போட. என் தலைவன் தான்டா இன்றைக்குமே, ஒன்றால் முடியாது. சொல்லிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரெல்லாம் கிடையாது, ஒரே பால் தான். அதில் யார் ஹையஸ்ட் அடிக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னரு. அவன் பால் போட்டான். சரி இந்த பாலை 6 அடிச்சிடணும்னு சொல்லி தூக்கி அடிக்கிறேன். சரி அது 4 போகுதா, போயிடுச்சு 4 தான் போச்சு. சரி பரவாயில்ல, இந்த 4 ரன்னுக்குள்ளே அவனை கண்டெயின் பண்ணோம் அப்படின்னா கப்பு, இல்லாட்டி போய் சப்புன்றுவானுங்க. கிரவுண்டில் தான்டா முட்டை போட்டேன், எங்கேயும் நான் போட விரும்பலடா. இப்போ ஸ்டெம்பு தெறிக்க வர பாரு, தெரிச்சிருச்சு. ஏன் ஸ்டெப் இடம் தெறிக்க வரீங்க, வர தெறிக்க விட்டு ஜெயிச்சிட்டேன்டா. நீங்கள் என்ன பண்ணணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே தெறிக்க விட்ருங்க ஸ்பாட்டன்ஸ். நீங்கள் அதை பண்ணணும் பாருங்கள். 20 டைமும் ஜெயிச்சிருக்கேன் சரிங்களா, 500 ரூபா ஜெயிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.